வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 14 புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு. நேற்றைக்கு குமரி கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த கீழடுக்கு சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து விட்டது. கேரள கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த கீழடுக்கு சுழற்சியும் சற்று மேற்கு நோக்கி நகர்ந்தாலும் கேரள கடற்கரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரள பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. பொன்னானி மற்றும் ஆலப்புழா இடப்பட்ட பகுதியில் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரள சரிவு பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு நிறைவடைந்து விட்டது. இந்த நிலையில கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவலை மட்டும் பார்ப்போம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி 52 மில்லிமீட்டர், காரைக்குடி 24 மில்லிமீட்டர், காளையார்கோவில் 21 மில்லிமீட்டர், மானாமதுரை 20 மில்லிமீட்டர், தேவக்கோட்டை 20, சிவகங்கை 19, திருப்புவனம் 19, திருப்பத்தூர் 19, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை பகுதியெல்லாம் நேற்றைக்கு காலை மழை பொழிவை கொடுத்தது. மதியம் நிறைவடைந்து சொன்னோம், நிறைவடைந்து விட்டது. அவ்வளவுதான், முடிந்து விட்டது. அடுத்த மழை 23ஆம் தேதினு சொல்லியிருக்கிறோம். விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காரியாப்பட்டி 12 மில்லிமீட்டர், விருதுநகர் 10 மில்லிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை 32 மில்லிமீட்டர், முள்ளங்கினாவிளை 25 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி 39 மில்லிமீட்டர், அறந்தாங்கி 32 மில்லிமீட்டர், ஆவுடையார் கோவில் 22 மில்லிமீட்டர், ஆய்குடி 22 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை 21 மில்லிமீட்டர், மணமேல்குடி 18 மில்லிமீட்டர், கீழ்நிலை 16 மில்லிமீட்டர், மீமிசல் 13 மில்லிமீட்டர், ஆலங்குடி 12 மில்லிமீட்டர், அரிமளம் 10 மில்லிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தாண்டதனம் 24 மில்லிமீட்டர், RS மங்கலம் 23 மில்லிமீட்டர், பரமக்குடி 20 மில்லிமீட்டர், திருவாடானை 16 மில்லிமீட்டர், தொண்டி 13 மில்லிமீட்டர், வட்டானம் 12 மில்லிமீட்டர், தென்காசி மாவட்டம் செங்கோட்டை 12 மில்லிமீட்டர், குண்டார் அணைக்கட்டு 10 மில்லிமீட்டர், நீலகிரி மாவட்டம் பில்லிமலை எஸ்டேட் 25 மில்லிமீட்டர், கீழ்கோத்தகிரி 22 மில்லிமீட்டர், கிண்ணக்கோரை 13 மில்லிமீட்டர், அடர் எஸ்டேட் 10 மில்லிமீட்டர், குன்னூர் 10 மில்லிமீட்டர். இது நேற்றைக்கு கிடைக்கப்பட்ட மழைப்பொழிவு. இது வானிலை அமைப்பை பார்ப்போம். அதாவது ஏற்கனவே உருவாகியிருந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மாலத்தீவு பகுதியை நோக்கி விலகிவிட்டது. அது அப்படியே மாலத்தீவு பகுதியிலிருந்து சோமாலிய பகுதியை நோக்கி செல்லும். இதனால என்ன ஆகும்னா குளிர்காற்று தொடர்ந்து ஈர்க்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல தென்னரை கோளத்தில் நிகழ்வு வலுப்பெற்று கொண்டிருக்கிறது. சோமாலியா ஒட்டி, ஆப்பிரிக்க கண்டத்தில் சோமாலியா ஒட்டி. இதனால வடகிழக்கு காற்று தொடர்ந்து நீடித்துக் கொண்டுதான் இருக்கும். ஆனால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் ஓரிரு நாளில் பின்வாங்குவதற்கான சாத்தியக்கூறு தென்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஒருவேளை பின்வாங்கியது என்று சொன்னாலும் இந்த மாத இறுதி வரை வடகிழக்கு பருவமழை இருக்கும், மழை இருக்கும் கண்டிப்பா. அதாவது 23, 24, 25ஆம் தேதி, அடுத்தது மாத இறுதியில் 2 நாள் கண்டிப்பா இலங்கைக்கு கனமழை இருக்குங்க. இலங்கைக்கு கனமழை இருக்கு. ஏற்கனவே பெய்தது. இலங்கை தரை மீது அமைந்து கொண்டு, இலங்கைக்கு குறைந்த அழுத்த பகுதியாக அமைந்து கொண்டு, இலங்கையை ஒதுக்கிவிட்டு தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரே நாளில் 13, அடுத்தடுத்த நாட்களில் 7-8 சென்டிமீட்டர் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 30 சென்டிமீட்டர் கிட்ட சில இடங்களில் பெய்து விட்டது. 3 நாளில். ஆகவே இப்படி மொத்தமாக 3 நாள் இவ்வளவு கொட்டியிருக்கு. ஆனால் இலங்கையில் பெரிதா இல்லை. இருந்தாலும் நேற்று முன்தினம் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுத்தது. வரக்கூடிய 23, 24, 25 இலங்கைக்கு கனமழை காத்திருக்கிறது. அதில் மாற்றம் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 மாதிரியான வாய்ப்பை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். 2 மாதிரியான வாய்ப்பை எடுத்துக்கொள்ளணும். ஒன்று, இமயமலை பகுதிக்கு மேற்கத்திய இடையூறு வரப்போகுது. அதாவது மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக அரபு நாடுகளை தொடுமான்னு தெரியல. ஆனால் அரபு நாடுகளோட வடக்கு பகுதியில் ஈரான், ஈராக், குவைத் சிட்டி, சிரியா,
ஜோர்டான் அது வழியாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் போல் தெரிகிறது. பிறகு அப்படியே இமயமலை பகுதிக்கு வந்து காஷ்மீர் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள், குறிப்பா பஞ்சாப், இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், டெல்லி வரைக்கும் காஷ்மீர் இமயமலை பகுதிக்கு வந்து நிறைய மழைப்பொழிவை நாம் இந்த தமிழ்நாட்டுக்கு எதிர்பார்க்கிறோம். பார்த்தீங்களா, 23, 24, 25 அதே நாளிலே அங்கே மழைப்பொழிவை கொடுக்க போகுது. சார் எதுக்கு சார் அங்கே சொல்றீங்கன்னா, அந்த மழைப்பொழிவு தான் இங்கே வரக்கூடிய குளிரலையை அது கட்டுப்படுத்தும். இங்கே வரக்கூடிய குளிரலையை கட்டுப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, கிழக்கு காற்று எளிதாக ஏறும், சிஸ்டம் வந்து எளிதாக முன்னேறும். அதனால தான் 23, 24, 25 மழை வாய்ப்பு எதிர்பார்க்கிறோம். ரொம்ப டஃப் கொடுத்தா கூட இலங்கைக்கு கண்டிப்பாக கொடுக்கும், டெல்டாவுக்கு கொடுக்கும், தென் மாவட்டங்கள் கடலோர பகுதியில் கண்டிப்பாக கொடுக்கும். எந்த அளவுக்கு முன்னேறுகிறது என்பதை நாம் உற்று நோக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து நம்முடைய ஆய்வு தொடருது. இப்போ இதில் நம்ம வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா புரியும். தென்னரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வு, அதாவது நிலநடுக்கோட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அமையப்போகிற நிகழ்வு, இலங்கைக்கு தெற்கு அமையக்கூடிய நிகழ்வு வலுவாக இருந்துச்சுன்னா இமயமலை நோக்கி போகக்கூடிய காற்றை திசை மாற்றும். ஆனால் இமயமலையில் தனி செட்டிங் இருக்கும், தனியாக இருக்கும். இந்த கிழக்கு காற்று இமயமலைக்கு போகுமாங்கிறதும் இப்போ ஆய்வில் இருக்கு. கண்டிப்பாக கொஞ்சமாவது போகும். அதனால வடகடல் ஓரத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது வாய்ப்பா எடுத்துங்க. சரி, ஓகே. இப்போ என்ன ஆகும் பாருங்க. இன்றைக்கு இந்த படத்தை பாருங்க, ஓடிக்கொண்டிருக்கிற படத்தை பாருங்க. அதாவது ஏற்கனவே இருந்த சிஸ்டம் விலகி இருக்கிற காரணத்தினால எப்படி காற்று போகுது பாருங்க. நாளைக்கு நாளை மறுநாள்லாம் குளிர்காற்றை கொடுக்க போகுது தமிழ்நாட்டுக்கு. பனிப்பொழிவு இருக்கும், மூடு பனி இருக்கும். இதில் பாருங்க, இலங்கைக்கு கொஞ்சம் கூடுதல் பனிப்பொழிவை கொடுக்கும் பாருங்க இலங்கைக்கு பாருங்க. ஏன்னா சிஸ்டம் வந்து நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வலுப்பெறும் பொழுது இலங்கையை நோக்கி காற்று திசை மாறும், தமிழ்நாட்டை நோக்கி வரும். கொஞ்சம் பாருங்க, இலங்கையை நோக்கி திசை மாறும் காற்று. அப்போ இலங்கைக்கு வலுவான குளிர்காற்று போகும், தமிழ்நாட்டுக்கும் குளிர்காற்று இருக்கும். அளவாக இருக்கும் பாருங்க. இப்போ இலங்கைக்கு போகும்போது பாருங்க நல்லா வலுவாக இருக்கும். அங்கே பாருங்க, வடகிழக்கு மாநிலத்தில் ஒரு காற்று சுழற்சி உருவாகிருக்கு. இமயமலை காற்று தமிழ்நாடு வழியாக எங்க போகுது பாருங்க, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு போகுது. பார்த்தீங்களா? ஹை பிரஷர் பாருங்க எங்க இருக்குன்னு, கர்நாடகா பகுதியில் இருக்கு. அப்போ ஹை பிரஷர் கர்நாடகா ஆந்திர பகுதியில் இருந்தால் என்ன ஆகும்? மூடு பனியை கொடுக்கும். ஆந்திர கர்நாடக எல்லையோர பகுதியில் மூடு பனியை கொடுக்கும், வடகடல் ஓரத்தில் மூடு பனியை கொடுக்கும். அப்புறம் அப்படியே குளிர் வானிலையை கொடுக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஒரு இடத்துல மூடு பனி இருக்கும், ஒரு இடத்துல குளிர் பனி இருக்கும். ஆனால் உறை பனிக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் காற்று இருக்கும் என்பதனால வளிமண்டலத்தில் தரைப்பகுதியில் கூட கொஞ்சம் பாருங்க உயரழுத்தம் எங்க அமையுது பாருங்க. ஹைதராபாத்துக்கும் மும்பைக்கும் இடையில உயரழுத்தம் அமையறதுனால என்ன ஆகும்னா மூடு பனி இருக்கும். ஆந்திர பிரதேசம்லாம் அங்க ஒரு உயரழுத்தம் பாருங்க. டெல்லியிலேயே உயரழுத்தங்கிறதுனால தான் காற்று இப்படி திரும்பி வருது. அதாவது கடிகார சுற்றில் சுற்றுவதெல்லாம் உயரழுத்தம் பாருங்க. இலங்கையில் கொண்டு வந்து காற்றை குவிக்குது. அப்ப என்ன குளிர் இலங்கைக்கும் வரும். இலங்கைக்கு வந்தோம். அப்புறம் பாருங்க, அடுத்து மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் உயரழுத்தம், ஸ்ட்ராங் உயரழுத்தம். அப்போ மூடு பனியை கொடுக்கும் பாருங்க. இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள காற்று நுழையுது பார்த்தீங்களா, மூடு பனியை கொடுக்கும். உயரழுத்தம் இருந்து இமயமலை காற்று வந்தால் மூடு பனியை கொடுக்கும். ஏன்னா மேகம் உருவாவதற்கு சாதகம் இல்லாமல் மழையாக மாற வேண்டிய மேகம் பனியாக பொழியும், மேகமா உருவாகாம. அதான் பார்த்தீங்களா, நல்லா பாருங்க. இப்போ பாருங்க, பெங்களூருக்கும் நாக்பூருக்கும் இடையில உயரழுத்தம் அமையுது. அப்போ என்ன ஆகும்? உயரழுத்தம் மேலிருந்து கீழ் நோக்கி அமிழ்த்தக்கூடிய காத்து, அப்புறம் குளிர்காற்று வெளிச்சுற்றில் வரும். அப்போ குளிரும் உயரழுத்தமும் இணைந்தால் என்ன ஆகும்? மூடு பனியை கொடுக்கும், குளிரையும் கொடுக்கும். மழைப்பொழிவிற்கு சாதகம் இல்லை பாருங்க. அடுத்து வங்கக்கடலை பாருங்க, ஒரு காற்று சுழற்சி உருவாது பாருங்க. இது வங்கக்கடல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ரைட் சைட்ல பாருங்க, வங்கக்கடலை பாருங்க, ஒரு காற்று சுழற்சி உருவாகுது பாருங்க. இது வங்கக்கடல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதே நேரத்தில் தரைப்பகுதியில் பாருங்க, காற்று வருது, குளிரை கொடுக்கும். வங்கக்கடல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், தரையில குளிரை கொடுக்கும். பார்த்தீங்களா? பாருங்க, வங்கக்கடலோட தெற்கு மத்திய பகுதியை பாருங்க, காற்று சுழற்சி உருவாகி வருது. எப்போ? இதுல 19ஆம் தேதி நாம எதிர்பார்த்திருந்தோம் பார்த்தீங்களா, அதுதான். இந்த காற்று சுழற்சி காரணமாக தான் எதிரும் உள்ள வந்து மேகமூட்டத்தை கொடுக்கும். 19ஆம் தேதியிலிருந்து மேகமூட்டத்தை கொடுக்கும். 20ஆம் தேதி 21ஆம் தேதி மேகமூட்டத்தை கொடுக்கும். பாருங்க, இந்த காற்று சுழற்சி வடக்கு நோக்கி நகர்ந்துட்டு பார்த்தீங்களா, சென்னையை தாண்டி போயிட்டு குளிரலை தமிழ்நாட்டுக்குள்ள கிழக்கு காற்று நுழையுது பாருங்க. இப்போ பாருங்க, கிழக்கிருந்து காற்று வருது பாருங்க. அந்தமான் பகுதியிலிருந்து கிழக்கிருந்து காற்று வந்தாலே அது மழை மேகத்தை ஏற்படுத்தும். எந்த காற்று? 2 காற்று இணைவு இடத்துல மழைப்பொழிவை ஏற்படுத்தும். இந்த குளிரலை வடக்கிருந்து வர்றதும் கிழக்கிருந்து வரக்கூடிய காற்று எங்க இணைது பார்த்தீங்களா? அப்போ வடகடலோரத்துக்கு மழை வாய்ப்பு தெரியுது, இலங்கைக்கு மழை வாய்ப்பு தெரியுது. தமிழ்நாட்டின் உள்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை பயன்படுத்தி மழை வாய்ப்பு இருப்போம். வலுவாகி விட்டது ஆன்டி சைக்ளோன். அங்க பாருங்க, வட இந்திய நிலப்பகுதியில் பாருங்க, அதாவது விசாகப்பட்டினத்திலிருந்து அந்த குவாலியர் வரைக்கும் உள்ள பகுதியை பாருங்க, நல்ல ஒரு
உயரழுத்தம் உருவாயிடுச்சு. கிழக்கிருந்து காற்று தமிழ்நாட்டில் நுழையுது. கிழக்கிருந்து வரக்கூடிய காற்று எங்க போகுது பாருங்க, வட இந்தியாவில், அதாவது லாகூர், இஸ்லாமாபாத் அருகே வந்து நிலை பெற போகிற மேற்கத்திய இடையூறுக்கு போகுது பாருங்க. போதா? கிழக்கிருந்து வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டுக்குள் நுழையும் பொழுது மழை, அப்படியே வட மாநிலங்களுக்குள்ள போகும்பொழுது அங்க பொண்ணு பொழிவை கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மழை வந்து இந்த கிழக்கு காற்றும், இந்த அந்த வடக்கிருந்து வருது பாருங்க, கொல்கத்தாவில இருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கு காற்றும் இணையும் இடத்துல மழை இருக்கும். அதனாலதான் நம்ம தென் மாநிலங்கள்ல கொஞ்சம் ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, தமிழ்நாட்டின் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் பிற தமிழ்நாடு மாவட்டங்களுக்கும் மழை எதிர்பார்க்கிறோம். பாருங்க, மேற்கத்திய இடையூறு பாருங்க, இஸ்லாமாபாத் வந்துருச்சு. மேற்கத்திய இடையூறு கிழக்கிருந்து காற்று எங்க போகுது பாருங்க, வடக்கு நோக்கி பயணிக்குது பாருங்க. ஆக வடக்கு நோக்கி பயணிக்குதா? இது குளிர்கால மழை பொழிவுன்னு இதுதான் சொல்றது. தெரியுதுங்களா? இந்த மாதிரி செட்டிங் அமைஞ்சா இப்ப வடகிழக்கு காற்று, புரியுதுங்களா? இப்ப பாருங்க, கிழக்கு காற்று தொடர்ந்து இருக்கு. அதனால சாரல் தூரலாக மாறும் கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் முற்றிலுமா அது விலகி மறுபடியும் மழை வரும். மறுபடியும் 2 நாள் கழிச்சு அடுத்த ஒரு சிஸ்டம் வருது பாருங்க. அடுத்த ஒரு சிஸ்டம் மழை பொழிவை கொடுக்கும். ஆக அடுத்தடுத்து இந்த மாத இறுதியில 2 சிஸ்டம் இருக்கு. ஒன்று 23, 24, 25, அடுத்தது 27 அல்லது 28, 29 இருக்கும். 2 சிஸ்டம். 2 இலங்கைக்கு கண்டிப்பா மழை பொழிவை கொடுக்கும். 23, 24, 25 தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு மழை தெரியுது. உள்ளேயும் மழை தெரியுது. வடகடலோரம், வட உள் பகுதிகளுக்கும் தெரியுது. தென் மாவட்டங்களுக்கும் தெரியுது. ஆனால் மேற்கு மாவட்டங்களுக்கு எந்த அளவுக்கு எட்டுமெல்லாம் நம்ம தொடர்ந்து வானிலை அறிக்கையோட இணைந்திருக்கணும். ஏன்னா அரபிக்கடல் நோக்கி காற்று பயணிச்சாதான், மேற்கு நோக்கி பயணிச்சாதான் அது நல்ல மழை தரும். ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு முன்னேறும், வட இந்திய குளிரலை எந்த அளவுக்கு தடைபடும், கிழக்கு காற்று எந்த அளவுக்கு முன்னேறும், எங்கே இரு காற்று இணைவு ஏற்படும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இரு காற்று இணைவு எங்கே ஏற்படுதோ அங்கதான் மழை பெய்யும். கிழக்கு காற்று போனாலும் கிழக்கு காற்று மட்டும் இருந்தால் மழை தராது. குளிரலை மட்டும் இருந்தால் மழை தராது. உயரழுத்தத்தோட குளிரலை வந்தால் மூடுபனி, கிழக்கு காற்றோட குளிரலை சேர்ந்தால் மழைப்பொழிவு. அது ரேஷியோ கூடுனா குளிரும் மழைப்பொழிவுமாக வானிலை மாறி மாறி அமையும். பல்வேறு காற்றோட குணாதிசயங்களை பொறுத்து, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை பொறுத்து, காற்றோட குளிர்தன்மையை பொறுத்து, காற்றில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் பொறுத்து மழைப்பொழிவோட இடம் மாறும். சில இடங்கள்ல ஒதுக்கவும் செய்யும். மழை வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய 23, 24, 25 மழை உண்டா, அறுவடை செய்யலாமா, இதெல்லாம் அறுவடை அப்டேட்டோட இணைந்திருக்கணும். மேற்கு மாவட்டங்களுக்கு நீங்க அறுவடை பண்ணலாம். ஆனால் நீங்க தொடர்ந்து தாமதப்படுத்திட்டே இருக்கீங்க, பண்ணலாம். டெல்டா மாவட்ட மக்கள் இன்றைக்கே நீங்க விதைப்பு பண்ணிடுங்க. நிலக்கடலை கொஞ்சம் தாமதப்படுத்துனீங்கன்னா, ஒருவேளை அடுத்தது விதைக்க நீங்க பொங்கல் முடிஞ்சுதான் விதைக்க போறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பொங்கல் முடிஞ்சு விதைக்க தொடங்குற அன்னைக்கு முன்னாடி 23, 24 மழை இருக்கா அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. 23, 24 வானிலை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க விதைக்கலாம். தொடர்ந்து நாம வந்து உற்று நோக்க வேண்டிய நாள் 23, 24, 25 வானிலை. அடுத்தது மாத இறுதி நாள் வானிலை. புரியுதுங்களா? ஆகவே இந்த 2 சிஸ்டம் போயிடுச்சுன்னா முற்றிலுமாக மழை விலகிடும். ஜனவரி மாதத்துக்கு பிறகு பிப்ரவரியில இலங்கையில ஒரு முறை காற்று சுழற்சி மழை பொழிவை கொடுக்கும். பிப்ரவரி 15 வரை இலங்கைக்கு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 23, 24, 25 மாத இறுதி போயிட்டுனா முடிஞ்சிடும் மழை. ஆனா இந்த 23, 24 எந்தெந்த மாவட்டங்களுக்கு இருக்கும் என்கிறத அப்டேட்டோட இணைந்திருக்கணும். கண்டிப்பா கடலோர மாவட்டங்கள், குறிப்பா கடலோர டெல்டா மழை இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. மழை இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். மாலை அறிக்கையில சந்திப்போம். நன்றி.